ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்துலேருந்து எங்கள் ஊரில் சரியான மழைங்க. கொஞ்சம் கூட விடவே இல்லை. எக்கச்சக்க மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் காலையில் மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னு பார்த்தா கூட விடலை. பால் கறந்ததோடு சரிதாங்க. 9 மணி கிட்ட ஆயிடுச்சு, தண்ணியே வைக்கல. ஏன்னா மழையே விடலை. சரி மழை விட்டா வைக்கலான்னு பார்த்தா மழை விடுற ஐடியாலே இல்லை. ஒரு வழியாக தண்ணி இப்போ தாங்க எடுத்துகிட்டு போனேன். இப்போ நான் மாட்டுக்கு என்ன தண்ணி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பெல்லட் தாங்க போட்டு கொடுக்குறேன். புரோட்டீன் பெல்லட் போட்டதுக்கப்புறம் மாடு வந்து இன்னும் கொஞ்சம் பால் கறக்க வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப குறைச்சலாயிடுச்சு, பாலே கறக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் 2-3 நாளாக தான் புரோட்டீன் பெல்லட் கொடுத்துட்டு இருக்கேன். மாடும் நல்லாவே குடிக்குது. தவிடை விட இந்த தவிடு வந்து புரோட்டீன் பெல்லட் வந்து பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து எந்த தவிடு மாட்டு குடிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து மினரல் மிக்சர்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து மினரல் மிக்சர் வந்து காலி ஆயிடுச்சு. அதே டைம்ல வந்து நம்ம சத்தான உணவு கொடுத்தாதான் மாடுகளும் நல்லா பால் கறக்கும் இல்லையா, அதனால ஆவின்ல இருந்து தான் புரோட்டீன் பெல்லட் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்கு. அது நல்லா புதுசா வந்திருக்கு, வாசனையாகவும் இருக்கு. மாடுகளும் விரும்பி குடிக்கும். பாருங்களேன் எவ்வளோ மழை பாருங்களேன். கரெக்டாக ஒரு 9 மணி இருக்குங்க. மழை விடவே இல்லை, வெளியில கூட வர முடியல, அந்த அளவுக்கு மழை. மாட்டு கொட்டை ஃபுல்லாக வெறும் சாணியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சாணி தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எங்கள் ஊரில் எவ்வளோ மழை ஊற்றுதுன்னு பார்த்தீங்களா? எக்கச்சக்க மழைங்க. நானும் வந்து வேற வழி இல்லை, மழையிலே தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணும். ஏன்னா ஆடு மாடு வச்சிருந்தா கண்டிப்பா இந்த வேலைகள்லாம் செஞ்சா மட்டும்தான் ஆடு மாடு வந்து வளர்க்கவே முடியும். மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கணும். அதுவும் மாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழைக்காலங்களை வந்து ஷெட்டை எப்பவுமே கிளீனாவே வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மாடுகளுக்கு நிறைய வந்து நோய்கள் வரும். இப்போ மழை சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெட்டு கிளீனாக இருந்தால் மட்டும்தான் கொசுக்கெல்லாம் உட்காராது. ஷெட்டு வந்து நல்லாவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக வந்து கொசுக்கெல்லாம் வந்து நிறைய நோய்கள்லாம் வரும். மாட்டுக்கு மேக்சிமம் வந்து இந்த மாதிரி சேர்லாம் என்னச்சுன்னா கோமாரி நோயெல்லாம் வரும். காலில் வந்து அந்த கொழும்புகளெல்லாம் ஈக்கள் கடிச்சு அது அப்படியே புண்ணாகி புழு வச்சிரும். அதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மழைக்காலங்களில் கொஞ்சம் கூட பால் மாறாத இந்த மாதிரி வேலைகள்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. மாடு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டாலே மாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஷெட்டை வந்து மழை இருந்தாலும் பரவாயில்ல கழுவி விட்டுருங்க. அப்பதான் வந்து ஓரளவுக்கு வந்து கிளீனா இருக்கும். ஈரமா இருந்தாலும் பரவாயில்ல கிளீனா இருக்கணும். சாணியோடு சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இதே வந்து சாணி இல்லாம ஈரமா இருந்தாலும் ஷெட்டு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மாடுகளும் வந்து சுத்தமா இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து ஷெட்டெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுருங்க. நானும் வந்து இன்னைக்கு அதுதான் பண்றேன். சாணி எல்லாத்தையும் எடுத்து நான் தூக்கிட்டு போய் கொட்ட முடியாது, ஏன்னா மழை அதிகமா இருக்கு. அப்படியே அந்த சைட்லயே வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறமா மழை விட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போய் கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ சாணியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பெருக்கினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கொட்டகையை வந்து கழுவிடுவேன். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி மழைக்காலங்களை வந்து நான் எப்படி வந்து என் கொட்டகையெல்லாம் பராமரிக்கிறேன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் இப்படி தான் பராமரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மாடுகள் வந்து ஷெட்டே இல்லாமலாம் கூட இருக்கும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளுக்கு வந்து ஷெட்டே போட மாட்டாங்க. மழையிலே நனைஞ்சிட்டே இருக்கும், வெயிலாக இருந்தாலும் வெயில் நின்றுட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து பழகிடுச்சு. அதெல்லாம் வந்து நாட்டு மாடுகள். இந்த மாதிரி கலப்பின மாடுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழைக்காலங்களில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, வெயில் காலத்தை விட மழை காலத்தில் வந்து மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப ஒரு சவாலான நாட்களாகவே இருக்கும். இந்த மாதிரி மழை திடீர்னு வரும். அப்போ வந்து நமக்கு வந்து தீவனம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கணும். எனக்குமே வந்து மழை வரும்னு தெரியாதுங்க. தீவனம் எல்லாமே வைக்கோல் போரில் தான் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நானும் வைக்கல. அப்படி ஒருவேளை பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து மாட்டுக்கு தீவனம்லாம் போட்டிருப்பேன். நானும் வந்து 8:30 மணிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். மழை நிற்கும், மாட்டுக்கு வைக்கோல் எடுத்துகிட்டு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கூட விடலைங்க. நானும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டே இருந்தேன். மழை விட்ட பிறகு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வேலையே ஆகலை. சரி மழையிலே வந்து க்ளீன் பண்ணிடுவோமே. அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம குளிச்சுக்கிட்டா போச்சு, நனைஞ்சிட்ட பிறகு நினச்சி நானும் வந்து அப்படியே மழையிலே வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த தண்ணியிலே நான் வந்து கொட்டகை கழுவிட்டேங்க. அவ்வளோ தண்ணி நிற்கிது. அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கிறதுனால அது மாடு கட்டுற இடம் தான். அங்கேயே வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு. சரி அதையே ஊற்றி வந்து கொட்டகையும் கழுவியாச்சு. கழுவுறதுக்கு முன்னாடி இருந்த கொட்டகைக்கும் கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டகையும் வந்து வேற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா மாடுகள் வந்து படுக்கிறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதே சாணியில் படுக்கும்போது மாடுகள் ஃபுல்லாக சாணி ஆயிரும். அப்புறம் மாடுகளை கழுவுறதுக்கு வேறு நமக்கு ஒரு வேலை வந்துடும். அதனால வந்து பால் மாறாத கொஞ்சம் கூட பால் மாறாத இந்த மாதிரி வேலைகள்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ வந்து மாடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா மாடு வளர்க்கவே முடியாது இல்லையா. அதனால வந்து தாராளமாக செய்யலாம். இது செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறதில்ல.
நம்ம இடத்த கழுவாமலே அப்படியே வைக்கோல் எடுத்துட்டு வந்து போட்டோம்னா மாடுகள் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா சாணி ஸ்மெல் வரும், சுத்தமாக பிடிக்காத மாட்டுக்கு. இதே கழுவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மாடு வந்து சாப்பிடும். கழுவுனதுக்கப்புறம் ஈரமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஈரத்துக்கு மேலேயே போட்டால் கூட சாப்பிடும். ஆனால் சாணியோடு போட்டிங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அதுவும் இந்த மாதிரி மாடுகள்லாம் சுத்தமாக சாப்பிடாது. என் மாடு சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாது. அதனால் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தாலும் மழை நிற்கவே இல்லைங்க. ஒரு வழியாக நான் வந்து வெளியில் வந்து சரி வைக்கோல் எடுக்க போகலான்னு சொல்லி பார்த்தேன். வைக்கோல் பிடுங்கணும் இல்லையா, போர்லேருந்து பிடுங்கும் போதும் வந்து மழை வந்துருச்சுன்னா நனைஞ்சிருச்சுன்னா மாடு சாப்பிடாதோ என்னமோன்னு யோசிச்சுட்டே நின்று இருந்தேன். இருக்க பார்த்தீங்கன்னா மழை அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. வைக்கோல் போர்க்கிட்டேயும் போயிட்டேங்க. போனதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. சரி எடுத்துகிட்ட பிறகு வைக்கோல் நனைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு தான், நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ண இன்னும் மழை வந்து அதிகரிச்சிருச்சுங்க. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை ஆயிடுச்சு. சரி ஒரு 10 மணி தானே ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வைக்கோல் எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மழை இந்த பக்கம் பார்த்தாலும் மழை எப்படின்னு அடிக்குது, இந்த பக்கமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து மழை வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருந்துச்சு. அந்த டைமில் போயிட்டு நானும் எங்கள் ஆயம் கடகடன்னு வைக்கோல் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். வைக்கோல்லாம் வந்து எனக்கு பிடுங்க தெரியாதுங்க, கொஞ்சமாக தான். அதனால் ஆயாவும் நானும் சேர்ந்து தான் வந்து வைக்கோல்லாம் எடுத்தோம். இந்த வேலைகள்லாம் வந்து எனக்குமே புதுசு தான். நானும் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு வரேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆடு மாடு வளர்க்குறதுக்கு கூட இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் டைட்டாலாம் இருக்காது, லூஸாக தான் இருந்துச்சு. அதை வைக்கோல் எடுக்கிறதுக்கு ஒரு வழியாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு வந்துடலாமேன்னு சொல்லி கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சுங்க. அது வரைக்கும் மாடு பட்னியாக இருக்குமே அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கட்டியாச்சுங்க. கட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர போகிறேன். மழை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் தான் குறைச்சலாக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். வைக்கோல்லாம் வந்து வெயிட்டாலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும் வெயிட்டு. ஆனால் தூக்கிட்டு போகிறது தான் வந்து மேலெல்லாம் கொட்டிடுச்சுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு தாண்டி போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தண்ணி, கொஞ்சம் மழையிலேயே அவ்வளோ தண்ணி நின்றுச்சு. இப்போ வைக்கோலை பார்த்த உடனே என் மாட்டுக்கெலாம் வந்து அவ்வளோ சந்தோஷம். அப்படியே திரும்பி பார்க்குது. அப்படியே வைக்கோல் போட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா மாட்டுக்கும் வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் சொல்லி திரும்பவும் நான் போனேங்க. ஏன்னா அப்புறம் மழை பிடிச்சிருச்சுன்னா எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் கண்ணுக்குட்டிக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லி திரும்பவும் வந்து ஒரு 2 டைம் போய் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே போகிறதுக்காக மழை தண்ணிலே ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே இருக்குது. கோழி கூண்டில் வந்து கண்ணுக்குட்டி அடைச்சி வச்சுருக்கேன். அதனால் வந்து கோழிகளுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கேயே சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வழியாக மாட்டுக்கு தேவையான வைக்கோல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, அதனால் வந்து நான் எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் நேரம் மழை விட்டுச்சு பார்த்திங்களா, அந்த கேப்லேயே இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாடுகளுக்கும் வந்து ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எல்லா வேலைகளையும் நான் முடிச்சுட்டேன். மாட்டு செட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கழுவியாச்சு, வைக்கோல் எடுத்து வந்து போட்டேன். ஃபுல்லாக ஒரே மழைன்றதுனால வைக்கோல் கூட எடுக்க முடியல. மழை ஃபுல்லாக வைக்கோல் அடிச்சு இதுக்கப்புறம் குளிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கணுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மழைக்காலங்களில் இப்படி தான் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். மாடு வச்சுருக்க எல்லாருமே வந்து இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா மாடு வச்சுருக்கவே முடியாது. நம்ம கண்டிப்பாக மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் சாப்பிடுவோம் இல்லையா, நமக்கு பசிக்கும். அதுவும் மழை டைமில் வந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோணும்ல, அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கோலோ இல்லை வைக்கோல் இல்லாதவங்க வந்து சோளத்தட்டை அப்படிலாம் போடுவீங்க. எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா வைக்கோல் மட்டும்தான். அதனால் நான் வைக்கோல் எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த நாளை இப்படி தான் அமைய நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் விவசாயம் இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க.